Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ஆன நம்ம பிரைம் வீடியோ அவைலபிளா இருக்க சீரிஸ் தான் என்டையர் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா சில புது சீரிஸ்லாம் உள்ள ஆட் ஆயிருக்கு. அதனால தான் என்டையர் இந்த லிஸ்டிங்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பை தி வே அது என்ன லிஸ்டிங் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம சிட்டடல் சீரிஸ் தான் 2023 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரான ஒரு சீரிஸ் எதிர்பார்க்குறீங்க வித் கொஞ்சம் கம்மியான எபிசோட்ஸோடனா ஹைலி ரெக்கமெண்டட் சிட்டடல் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் உள்ள கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை யூனிவர்ஸ் தான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் உள்ள ஆக்ஷன் பேக்ஸ் செம்மையாக இருக்கும். அந்த கேமரா ஆங்கிள்லேருந்து விஷுவல் வைஸ் அண்டு என்கிட்ட இந்த சீரீஸோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. அண்ட் அதனால ஒரு ஹை குவாலிட்டியான சீரீஸ் வந்து என்கிட்ட நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ரீசனே சொல்கிறேன் என்கிட்ட இந்த சீரீஸை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கான்செப்ட் வைஸ் ஓகே, நீங்கள் வந்து இந்த ஸ்பை த்ரில்லர் யூனிவர்ஸில் நிறைய விஷயங்கள் இந்த மிஸ்ட்ரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான் என்கிட்ட இந்த சீரீஸில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன சிட்டடலோட என்கிட்ட யூனிவர்ஸே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் வெர்ஷன்லேருந்து ஒரு சிட்டடல் அதே யூனிவர்ஸில் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்கும். ஆனால் அதுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம ஜென்வி சீரிஸ் தான் 2023 ரிலீஸ் ஆனது. IMDbல 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இதுக்கும் சீசன் 1 மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. பட் அப்கமிங் சீசன் 2வும் வரதான் போகுது. ஸோ இது பேசிக்லி நம்ம தி பாய்ஸ் யூனிவர்ஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ். பட் இருந்தாலும் அதுவே தனியாக வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பெஞ்ச் மார்க் ஆட்டம் செட் பண்ணிட்டு அண்டு நல்லபடியாக அவங்களும் வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பாய்ஸே பார்க்கலன்னா கூட கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஆனால் உள்ள சில கேரக்டர்ஸ் வந்து அதுக்காக நீங்கள் பாய்ஸ் டெஃபினட்டாக பார்த்துருக்கணும். அண்டு ஆல் ஜென்ரிக்காக சொல்கிறேன், நீங்கள் பாய்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஜென்வியெல்லாம் டெஃபினட்டாக பார்த்துருவீங்க. ஏன்னா அது என்ட சீரீஸே அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ உள்ள ஃபுல் சூப்பர் ஹீரோஸ் தான். ஆனால் இவங்க ஹீரோஸாக வில்லன்ஸ்களானே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணுற வேலை அப்படி இருக்கும். ஸோ ஜென்ரிக்காக யோசிச்சு பாருங்கள், யார்கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இருந்தால் அவங்க ஹீரோவாக தான் இருப்பாங்களா, இல்லை வில்லன்ஸாகவும் இருக்கலாம்ல, இல்லை ஹீரோ வேஷம் போட்டு வில்லன்ஸாக இருப்பாங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் இந்த ஜென்வியும் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை ஃபுல்லாக டீனேஜ் பசங்க இப்போ காலேஜில் வந்திருப்பாங்க. அண்ட் இவங்களுக்காக செப்பரேட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு காலேஜே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ் தான். இப்போதைக்கு வெறும் சீசன் 1 மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் அப்கமிங் சீசன் 2 ரிலீஸ் தான் ஆகும் போது. என்ன கொஞ்சம் லேட் ஆகும். பை த வே என்டையர் இந்த சீரீஸ் வந்து இருக்கிறதுலே ஒரு ஹை பட்ஜெட்டான செலவு பண்ணி எடுத்த ஒரு சீரீஸு. ஏன்னா இதை நீங்கள் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி அண்டு அவங்க எங்கெல்லாம் அந்த பட்ஜெட் யூஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபுல் நேச்சுரல் லொக்கேஷன்ஸாக இருக்கும். அண்டு அப்படியே பயங்கரமான ஒரு ஹை ரேஞ்சான ஸ்கோப்பில் வந்து என்டையர் இந்த சீரீஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலி நீங்கள் தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட என்டையர் மூவி ஃப்ரான்ச்சைஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து கண்டினியூஷன்லாம் இல்லை, பட் அந்த ஸ்டோரியோட ஒரு ப்ரீக்குவலான ஸ்டோரி தான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இனிஷியல் த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் யூனிவர்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்திருக்கு அண்ட் நிறைய ரிங்ஸ்லாம் வந்து உருவாக்குவாங்க. அண்ட் அந்த ஒரு ரிங்கும் எப்படி உருவாக்கியிருக்காங்க அதோட ஃபுல் கான்செப்ட் ஸ்டோரி வைஸாக தான் அப்படியே பொறுமையாக இந்த சீரீஸில் கவர் பண்ணுவாங்க. சீசன் 1லேயே வந்து ஒரு ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு சீசன் 1 ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். அண்டு அப்கமிங் இன்னும் நெக்ஸ்ட் வர இன்னும் நிறைய வார் ஆக்ஷன்ஸ்லாம் உள்ள நீங்கள் எதிர்பார்க்கலாம். A new era. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம குட் ஓமென் சீரிஸ் தான். இப்போதைக்கு 2 சீசன் அவைலபிளாக இருக்க. IMDbலையும் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபேண்டஸியான கான்செப்ட் தான். பட் என்ன ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், அட் அ டைம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் அழிய போகுது. அண்ட் ஒரு ஏஞ்சலும் டீமனும் சேர்ந்து எப்படி இந்த உலகத்தை அழியாமல் காப்பாற்ற போகிறாங்க அந்த ஒரு கான்செப்ட் ஸ்டோரி தான் இல்லை நீங்கள் பார்க்கலாம். சீசன் 1லாம் அல்டிமேட் ஃபன்னாக இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் சீசன் 2 இப்போ லைக் கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவும் நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்குன்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா ஃபன்னுக்காக பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம தமிழ் டப்பிங் குவாலிட்டியில் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ஃபியர் தி வாக்கிங் டெட்டோட என்டையர் சீரிஸ் தான். இப்போ வரைக்கும் டோட்டலாக 8 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வெறும் 7th சீசன் வரைக்கும் தான் வந்தது. அண்ட் இப்போ ஃபைனலி 8th சீசனே உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இது என்ன கேட்டகரினா லைக் ஜாம்பிஸ், அதுதான் மெயின் கான்செப்ட்டு. நம்ம உலகம் ஃபுல்லாக ஜாம்பியால் அஃபெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இல்லை சில ஹியூமன்ஸ் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க, இன்ஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து எப்படியெல்லாம் சர்வை பண்ணுறாங்க, அது ஒரு சீசனாக வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வைஸில் அப்படியே கொண்டு போவாங்க. ஸோ கடைசியாக நானே வெறும் 5th சீசன் வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நானும் இன்னும் சீசன் 6, 7, 8லாம் கண்டினியூ பண்ணல. பட் அதையும் லேட்டர் ஆன் முடிச்சிடலாம். ஆனால் என்ன நல்லபடியாக இருக்கும் கான்செப்ட் ஸ்டோரி வைஸ். அண்டு அது ஒரு தடவை நீங்கள் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது யூனிவர்ஸில் டோட்டலி இன்வால்வ் ஆயிடுவீங்க, எல்லாம் கேரக்டர்ஸோட இன்வால்வ் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம த வீல் ஆஃப் டைமோட என்டையர் சீரிஸ். இப்போதைக்கு இதுக்கு டோட்டலாக 2 சீசன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDbலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இனிஷியல் இதுவும் ரிலீஸ் ஆகும்போது சீசன் 1 வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ஏன்னா அப்போ தான் எல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரொடக்ஷன் தந்திருந்தாங்க. இந்த யூனிவர்ஸ்னால் என்ன, இல்லை ஏதோ ட்ராகன் ரீகார்னேட் ஆக போகுது அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணாங்க. பட் சீசன் 2 எல்லாம் திருப்பி அகெயின் அந்த டாப் நாச்சான பொசிஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டோரி வைஸும் நல்லா எங்கேஜ் ஆகி இன்னும் இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது எல்லாத்தையும் வந்து அப்படியே இது வரைக்கும் இன்னும் கன்க்ளூஷனாக சொல்லலை. இன்னும் அப்கமிங் இன்னும் நிறைய சீசன்ஸ் டெஃபினட்டாக வரதான் போகுது. அண்ட் அதனால இன்னும் நீங்கள் அதை பார்க்காம இருக்குன்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக பார்த்துருங்க. உங்களுக்கு ஃபேண்டஸியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான சீரீஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ரீச்சர் சீரீஸ் தான். ஸோ 2022 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 2 சீசன் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDbலையும் 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே வந்து என்கிட்ட இந்த சீசன் 1 and 2 முடிச்சிருவீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோ எங்கேஜிங். அண்ட் மெயினாகவே நம்ம ஹீரோ தான் இருக்கிறதுலே அல்டிமேட். இவர் தான் ரீச்சர். பார்க்கும்போது பயங்கர மாசாக இருப்பார். அண்டு அவர் யோசிக்கிறது அந்த கேரக்டரே வந்து நல்லபடியாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனால தான் என்டையர் இந்த சீரீஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஆக்ஷன் பேக்காக இருக்கும். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜென்ரலாக இவங்க பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கைஸாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு எல்லா டாக்டிக்ஸ்லாம் தெரியும். அண்டு இதை லைக் புது லைக் கேஸ் சால்விங் மாதிரி தான் வந்து என்டையர் நீங்கள் சீசன் 1 and சீசன் 2லையும் பார்ப்பீங்க. அண்ட் தமிழ் டப்லாம் ஹை ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம டாம் கிளான்சிஸ் ஜாக் ரயானோட என்டையர் சீரீஸ் தான். 2018 ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலி சீசன் 4 வரைக்கும் இதை கன்க்ளூடும் பண்ணிட்டாங்க. அண்ட் IMDbல 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. நீங்கள் ஒரு லைக் ஜென்ரிக்காக சொல்கிறேன், நம்ம ஜாக் ரயானோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டான ஒரு கேரக்டர் தான். லைக் ஜேம்ஸ் பாண்ட் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி. அண்ட் அவர் வந்து அவர் கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணுவார். ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துலலாம் இம்பாசிபிளான மிஷின் இருக்கும், அதையும் வந்து முடிச்சுட்டு காமிப்பார். ஸோ அதனால் இவரோட கேரக்டர் அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. அவர்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அதனால தான் சீசன் 4 வரையும் ஒரு டாப் நாச் அண்டு ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லுவேன். இவங்கள ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஒரு மிஷின் ஒரு டாஸ்க் எடுக்கிறாங்களா, அது சீசன் 1 முடிஞ்சிடும். அதே மாதிரி சீசன் 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம ஃபால் அவுட் சீரீஸ் தான். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் டாப்பான பொசிஷனுக்கு எப்படி ப்ரோ தந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது. அதனால தான் ஸோ இப்போதைக்கு வெறும் சீசன் 1, பட் டெஃபினட்டாக சொல்கிறேன் இன்னும் நிறைய சீசன்ஸ் இதுக்கு வரதான் போகுது. அண்ட் IMDbல 8.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம், ஏன்னா இனிமேல் தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 8க்கு அபோவ் ஆன IMDb ரேட்டிங் ஆன ஒரு சீரீஸ் தான் இது. அண்ட் இதோட பியூர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸாக வந்து சேர்ந்து நியூக்ளியர் வாரெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலி நம்ம உலகத்தையே வந்து ஹியூமன்ஸாலே வாழ முடியாத மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுலேயும் சில பேர் வந்து சில வால்ட் ஆட்டோ வந்து பங்கர் மாதிரி ஒன்று கட்டிட்டு அதில் போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் சில ஹியூமன்ஸ்லாம் வந்து மேலே சர்ஃபேஸ் உலகத்துலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ என்னென்னா 200 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது நம்ம இந்த உலகத்தில், ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வார்லாம் நடக்கும்போது 1950s டைம் வேறவாக இருக்கும். அண்ட் 200 இயர்ஸ் கழிச்சு லைக் ஃபியூச்சரிஸ்டிக் தான், பட் வார்னால நம்ம டெக்னாலஜி வைஸில் ஏதோ பெருசாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த வால்ட்டில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸோட சூப்பராக வந்து இந்த சீரீஸில் கவர் பண்ணோம். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆயிரும்.
அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க த எவர்கிரீனான நம்ம தி பாய்ஸ் சீரீஸே தான். இப்போ வரைக்கும் சீசன் 3 வரைக்கும் தான் வந்திருக்கு. பட் சீசன் 4 அப்கமிங் வரதான் போகுது. அப்கமிங் ஜூன் 13th ரிலீஸ் ஆகுது. அண்ட் இப்போவே சொல்கிறேனே இதுதான் டாப் நாச்சாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க அந்த கிரியேட்டர்ஸே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. தி பாய்ஸோட சீரீஸ் ஸ்டோரியே வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஸோ நீங்கள் நினச்சிப்பா ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் நீங்கள் வந்து இந்த சீரீஸில் பண்ண முடியாது. என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் நடக்கும். சில டைம் வந்து பயங்கரமாக ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷுவல்ஸும் காமிச்சிருவாங்க. அதனால் பார்த்து பாருங்கள். உள்ளே நிறைய நியூடிட்டியான சீன்ஸ் இருக்குது அண்டு இந்த மாதிரி பிளச்சடான கண்டென்ட்டோடு இருக்குது. பை தி வே என்ன இருந்தாலும் IMDbல 8.7 ரேட்டிங், ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா தி பாய்ஸோட என்டையர் ஃபேன்ஸாக மாறிடுவீங்க. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டரோட கேரக்டரோட நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஹோம்லேண்டரும் கொஞ்சம் மாசாக தான் இருக்கார். ஆனால் நம்ம ஃபுல்லாக பிலி புச்சர் தான் அல்டிமேட்டான ஒரு கேரக்டர். அதான் நம்மளுக்கும் பிடிக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு டாப் 10 ஆனால் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்க சீரிஸ். ஜென்ரிக்கு எல்லா சீரீஸும் நான் கம்பேர் பண்ணல. வெறும் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்க சீரிஸை மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம தமிழ் டப்பில் இருக்கிறது மட்டும் தான் உள்ள ஆடும் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்கள் ஃபேவரட்டான சீரிஸ் நம்ம ப்ரைம் வீடியோவில் இருந்தால் கூட கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.